பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பொன்னி கையாலேயே இன்றைக்கி சமைச்சு கொடுத்துட்டா, நானும் நல்லா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு இங்கே சக்தி சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன தான் எடுத்து சொன்னாலும் பொன்னி இந்த வீட்டில் சாப்பிடவே மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாளே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. இங்கே சக்தி ஆஃபீஸ்க்கு போகாமல் வேலை எல்லாத்தையுமே வீட்டிலேருந்து செய்யும்போது அங்கே சக்தியை பார்க்கறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. உடனே சக்தியும் என்னால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆஃபீஸில் வந்து வேலை செய்ய முடியாது, அதனால் மேற்கொண்டு எல்லா வேலையவும் பிரீத்தி கூட சேர்ந்து நீங்களே பார்த்துக்கோங்க. பிரீத்தியும் இத்தனை நாள் வீட்டில் தான் இருந்தா, வீட்டில் இருந்து தான் வேலை செஞ்சா. இனி பிரீத்தி என் சார்பாக அவள் ஆஃபீஸில் வந்து வேலை செய்வா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே நிறைய கிளைண்ட்ஸ் உன்னை பார்க்கறதுக்காக வராங்க சக்தி, அதனால் நிறைய டாக்குமெண்ட்ஸில் நீ கையெழுத்து போட வேண்டியதாக இருக்குது, அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, இங்கே சக்தியோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சக்திகிட்ட கேட்குறாங்க, ஆமாம் எங்கே பொன்னி தங்கச்சியை காணுமே அப்படின்னு சொல்ல, இங்கே சக்தி வந்து கண் கலங்கிக்கிட்டே, அதை ஏன் கேட்குற, வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு தெரியுமா, பொன்னி இப்போ என் கூட பேசாமல் இந்த ரூம்லேயும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிச்சிக்கிட்டு மாடியில் தனியாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் பொன்னி கொஞ்சம் இறங்கி வந்து எங்கள் அப்பா சொன்னாங்களேன்னு எங்கள் எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துருக்கா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னி மனசு இறங்கி சமாதானம் ஆயிட்டானா எனக்கு அதை விட வேறு சந்தோஷம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு இங்கே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும், ஆமாம் அப்படி என்ன பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னுட்டு நீ பொன்னியை வந்து இப்படி தனியாக இருக்க விட்டுருக்க சக்தி, இதெல்லாம் தப்புன்னு உனக்கே தெரியலையா, நான் அப்போவே நினச்சேன் நாங்கள் வந்திருக்கோன்னு தெரிஞ்சாலே பொன்னி தங்கச்சி வீட்டில் இருந்தால் காஃபி வேணுமா இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமான்னு அடிக்கடி எங்களை நல்லா வந்து கவனிச்சுப்பாங்க. ஆனால் யாரும் எங்களை கண்டுக்கலையேன்னு இவ்வளோ நேரம் யோசனை பண்ணேன், ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்ல, அதுக்கு இங்கே சக்தியும் அதனால தான் என்னால் சரிவர ஆஃபீஸ்க்கு வரவும் முடியல, ஆஃபீஸ் வேலையை முடிக்கவும் முடியல, இதே ஒரே குழப்பமாக இருக்குது, பொன்னி மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கும் இங்கே பிரீத்திக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு தான் பொன்னி இப்படியெல்லாம் செஞ்சா அப்படின்னு பொன்னி மேலே தப்பு இருக்குது, அவள் வீட்டை விட்டே வெளியில் போகணுன்னுட்டு என் அம்மாவாக இருக்கட்டும் என் அக்கா மாமான்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பொன்னி இது எதுவுமே நடக்கலை, யாருடைய கல்யாணத்தையும் நான் நிப்பாட்டவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டே வெளியில் போயிடுவேன் வேற சொல்லியிருக்கா. அதான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சக்தி கண்கலங்கிக்கிட்டே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சக்தி கிட்ட, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னா உன்னால் கண்டிப்பாக ஆஃபீஸ் ஒர்க்கில் கவனம் செலுத்த முடியாதுன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது, நீ நல்லா வீட்டில் ரெஸ்ட் எடு, அதான் இந்த டாக்குமெண்ட்லலாம் கையெழுத்து போட்டுட்டல, இனி ஆஃபீஸ் வேலையை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம், நீ எதை பற்றி யோசிக்காத, முதல்ல பொன்னி சிஸ்டரை சமாதானப்படுத்து, வீட்டில் உள்ள எல்லாருக்குமே புரிய, இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பொன்னி செய்ய மாட்டாங்கன்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுத்து நீ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அவன் வந்த எல்லாருமே சொல்ல, அதுக்கு சக்தியும் கண்டிப்பாக பொன்னிக்காக நான் இந்த உண்மையை கண்டுபிடிப்பேன், பொன்னி கூட நான் தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ போகிறேன், பார்த்துக்கிட்டே இருறேன், இந்த பிரச்சனை வந்தது என்னவோ வந்துச்சு, ஆனால் இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த சமயம் அங்கே பிரீத்தி வராங்க. உடனே சக்தியும் பிரீத்தி கிட்ட, பிரீத்தி நீ இன்னையிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகணும், உன்னுடைய வேலை எல்லாத்தையுமே சரிவர செய்யணும், இன்னும் 2-3 நாள் கழிச்சு பொன்னிக்கு நான் சப்போர்ட்டாக இருந்து உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நானும் வந்து ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பிரீத்தியும் சரி சக்தி நீ ரெஸ்ட் எடு, நான் ஆஃபீஸில் போய் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிரீத்தி யோசிக்கிறாங்க, நாம் என்னவோ இந்த சக்தி மனசை மாற்றிடலாம், சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு பார்த்தா தப்பு செஞ்ச பொன்னி மேலே தான் இவன் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கான், பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லை நிரூபிக்கணும்னு நினைக்கிறான், அப்படி இருக்கும்போது பொன்னியை விட்டு பிரியவே முடியாதுன்னு சக்தி நினைக்கிறாரே, ஆனால் நான் வந்து ஒரு பெரிய திட்டம் போட்டுல இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், இந்த சக்தி எப்படியாவது ஆஃபீஸ்க்கு வருவார், பேசி புரிய வச்சு சக்தியோட மனசை மாற்றி பொன்னியவும் சக்தியவும் ஒரேடியாக பிரிக்கலான்னு பார்த்தா பொன்னியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும், பொன்னி மேலே தப்பே இல்லை நிரூபிச்சுட்டு அப்புறமா ஆஃபீஸ்க்கு வரேன்னு சக்தி இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு யோசனை பண்ண பிரீத்தியும் வேறு வழி இல்லை, சக்தியை சொன்னதுக்கப்புறமாவும் வீட்டிலேருந்து வேலை பார்க்க முடியாது, ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே சக்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க, பிரீத்தி வந்ததுக்கப்புறமா உங்கள் வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்கே பிரீத்தி ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது பிரீத்தியோட அப்பாவும் அம்மாவும் ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சமயம் பிரீத்தி யாருக்குமே தெரியாமல் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அந்த பொன்னி ரொம்பவே பெரிய புத்திசாலியாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இங்கே சுந்தரனை போட்ட திட்டத்தெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்கிற மாதிரி 90 நாளையில் நான் என் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிப்பேன், அப்படி நான் நிரூபிக்கலைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன், ஆனால் அப்படி நான் நிரூபிச்சிட்டேன்னா என்னை யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு பேசிட்டாமா. நான் என்னவோ பொன்னியை சாதாரணமாக நினச்சேன், அவள் படிக்காதவ, அவளால் எதுவுமே செய்ய முடியாதுன்னுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பொன்னியை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்லாம் பெரிய பெரிய திட்டம் போட்டேன், ஆனால் என்ன செஞ்சாலும் அவள் இந்த வீட்டை விட்டு
வெளியில் போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாகவும் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் தான் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கிறதுலையும் ரொம்ப உறுதியாக இருக்காமா. அதனால் ஒன்றுமே தெரியல, அவள் தான் தப்பு செஞ்சான்னு சுந்தரனை சொல்லி அந்த வீடியோவெல்லாம் என்கிட்ட கொடுத்தாரு. வீடியோ மூலமாக அந்த பொண்ணு தான் தப்பு செஞ்சான்னு வீட்டில் உள்ள எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னுட்டு பொண்ணு இப்படி சொல்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப சந்தேகமாகவும் இருக்குது. பொன்னி அப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவள் தான் பொய் சொல்லி எனக்கும் சக்திக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டினான்னுட்டு அந்த வீடியோ ஆதாரத்தின் மூலமாக தெளிவாக தெரியுது. ஆனாலும் பொன்னி ரொம்பவே அடம் பிடிக்கிறா. வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்கிறா. சக்தியவும் பொன்னியவும் ஒரேடியாக பிரிக்கிறதுக்காக சுந்தர் கொடுத்த விவாகரத்து பத்திரத்துலையும் கையெழுத்து போட மாட்டேங்கிறா. என்னன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே பிரீத்தியோட அப்பாவும் இனிதான் நீ ரொம்பவே உஷாராக இருக்கணும். அந்த பொன்னியே இவ்வளோ அடம் பிடிச்சிட்டு அந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்கிறான்னா கண்டிப்பாக சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அப்படி இருக்கா. அதனால் பிரீத்தி, நீ இனிமேல் அந்த பொன்னியை நம்பவே நம்பாத. அவள் என்ன சொன்னாலோ அவள் பேச்சை நீ கேட்கவும் செய்யாத. எனக்கு நல்லா தெரியும் பொன்னியால் தான் நீயும் சக்தியும் வந்து கல்யாணம் முடிக்காமல் இப்படி பிரிஞ்சு இருக்கீங்கன்னுட்டு. அதனால் சீக்கிரமாக ஏதாவது செஞ்சு அவள் உண்மையை கண்டுபிடிக்கிறாளான்னு பாரு. அப்படி இல்லைன்னா அவளை வெளியில் அனுப்பிட்டு இங்கே ஜெயா மூலமாக சீக்கிரமாகவே உனக்கும் சக்திக்கும் நீ நினச்ச மாதிரியே கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இங்கே உடனே பிரீத்தியும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போன பிரீத்தி முதல் 2 நாள் நல்ல வேலையை பார்க்குறாங்க. ஆனால் 3ஆவது நாள் இங்கே சக்தி கிட்ட ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சக்தி யோசிக்கிறாரு, பிரீத்தி நமக்கு பதிலாக ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சிட்ருக்கா, இனி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நிம்மதியாக இருக்காரு. இங்கே பிரீத்தி அவங்க அம்மா அப்பாவை பார்க்க போயிட்டு அவங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கூடயே இருந்துடுறாங்க. இங்கே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் சக்திக்கு ஃபோன் பண்ணி, என்ன சக்தி பிரீத்தி வருவாங்கன்னு சொன்னேன், இவ்வளோ நேரம் ஆகியும் பிரீத்தி வரலையே அப்படின்னு கேட்க, இங்கே சக்தியும் இல்லை நான் பிரீத்தியை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேன், அவள் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பிரீத்தி ஒவ்வொரு நாளும் இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப அவசரமாக ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் கிளம்புறத இங்கே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கவனிக்கிறாங்க. ஒன்று, இந்த பிரீத்தி ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு வரமாட்டேங்கிறா, ஏதோ பொய் சொல்கிறா. அப்படி ஆஃபீஸ்க்கு வந்தாலும் வேலை எல்லாத்தையும் நம்மளையே செய்ய வச்சுட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஏதோ ஒரு உண்மையை அவள் மறைச்சிட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஒளிஞ்சு யார்கிட்டயோ வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அந்த பிரீத்தி. அப்படி இருக்கும்போது இங்கே சக்தி வேற பிரீத்தி மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்கான். ஆனால் இவளை நம்பிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. இந்த பிரீத்தி எங்கே தான் போகிறா, எதுக்காக ஆஃபீஸ்க்கு ஒழுங்காக வர மாட்டேங்கிறான்ற உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஆஃபீஸ்க்கு வந்த சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே எல்லா ஸ்டாஃபுக்குமே வேலையெல்லாம் கொடுத்துட்டு இந்த பிரீத்தி அப்படி அவசரமாக கிளம்பி எங்கே தான் போகிறா அப்படின்னு பார்க்கறதுக்காக பின்தொடர்ந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது பிரீத்தி தன்னுடைய அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்கே சக்தியோட வீட்டில் இருக்கிற இந்த பிரீத்தி அவள் அப்பா அம்மாவை தான் பார்க்க போகிறாங்க. அவங்க வேற எங்கேயும் இல்லை, நாம் இருக்கிற இடத்துலையே தான் ஒரு வீட்டில் இங்கே பிரீத்தி தங்க வச்சிருக்கா அப்படின்ற உண்மையை இங்கே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பிரீத்தி தினமும் ஆஃபீஸ்க்கு வரேன்னு பொய் சொல்லிட்டு போனது அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பிரீத்தி சொன்னது எல்லாமே பொய் தான். இங்கே சக்தியோட வீட்டுக்கு எதுக்கு இந்த பிரீத்தி இவ்வளோ பொய் சொல்லி போயிருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் எல்லா ஆதாரத்தையுமே தன்னுடைய மொபைலில் வீடியோவாக சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கே பிரீத்தி அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்குறது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறது, வெளியில் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறது, இப்படின்ற ஒவ்வொன்றையுமே வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிறாங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. இங்கே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க, நாம் இந்த சக்தி கிட்ட பிரீத்தி ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு வரதில்லை அப்படின்னு சொன்னாலும் சக்தி அதை நம்ப மாட்டேங்கிறான். ஏன்னா பிரீத்தி மேலே சக்தி ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்கான். அவங்க 2 பேரும் வேற ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால நாம் இதை எப்படியாவது நிரூபிக்கணும்னா இந்த வீடியோ ஆதாரத்தை சக்தி கிட்ட காமிச்சா மட்டும்தான் பிரீத்திக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க 2 பேரையும் தனியாக ஒரு வீட்டில் தங்க வச்சுருக்காங்க பிரீத்தி, இங்கே அம்மா அப்பா எங்கே போயிருக்காங்கன்னே தெரியாமல் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு தான் சக்தியோட வீட்டில் வந்து தங்கியிருக்கா பிரீத்தின்ற உண்மையை நம்ம வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மறுபடியும் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இங்கே சக்தியை பார்க்கறதுக்காக சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே போகிறாங்க. அங்கே சக்தி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. இங்கே என் மாமா இப்படி தேவையில்லாமல் என்னையும் பொன்னியவும் பிரிக்கிறதுக்காக இங்கே விவாகரத்து பத்திரத்தெல்லாம் எடுத்து பொன்னிக்கிட்ட கொடுத்து கையெழுத்து போட சொல்லி இப்படியெல்லாம் செஞ்சுட்டாரு. இங்கே மாமா செஞ்சது தப்புன்னு என் அம்மாவும் எதுவும் சொல்லலை, பவானி அக்காவும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து இங்கே என்னையும் பொன்னியவும் சேர்த்து வைக்கணும்னு யாருமே நினைக்கலையே அப்படின்னு சொல்லி இங்கே பொன்னியோட நிலைமை இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் அங்கே போன இங்கே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன சக்தி ரொம்ப சோகமாக அமைதியாக உட்காந்துட்ருக்கேன்னு கேட்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு.
என்னால் பொன்னியை பிரிஞ்சு வாழவே முடியாதுன்னு எங்கள் அம்மா அக்கா மாமான்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இங்கே எங்கள் மாமா தேவையில்லாமல் விவாகரத்து பத்திரத்தெல்லாம் எங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்து கையெழுத்து போட சொல்லிட்டாரு. பொன்னி அந்த சமயம் என்னை பார்த்த பார்வை இருக்கே, என்னால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. பொன்னிக்காக பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல பேசாமல் அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க போய் தான் பொன்னி இந்த நிலமையில நிற்கிறான்னுட்டு எனக்கே ரொம்ப உறுத்தலாகவே இருக்குது. அதனால் மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. பொன்னியோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இவ்வளோ பெரிய வீடு இருந்தும் இந்த வீட்டில் எல்லாரும் படிச்சிருக்கோம், நல்ல வேலை பார்க்குறோம், எங்களுக்கு எதுக்குமே குறைவில்லை. ஆனால் சந்தோஷமும் இல்லை, எனக்கு நிம்மதியும் இல்லை. பொன்னி எப்போ என்னை புரிஞ்சுப்பாளோ, பொன்னி மேலே தப்பு இல்லைன்னு நான் என்னைக்கு நிரூபித்து பொன்னி மேலே நான் அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்கிறேன்னு நான் நிரூபிச்சனோ அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷமே வரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அங்கே வந்த ஃப்ரெண்ட்ஸும் நீ கவலைப்படாத சக்தி, எல்லாமே நல்லதாக நடக்கும். பொன்னி சிஸ்டரை பற்றி எங்களுக்கு தெரியும். பொன்னி கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாங்க. பொன்னி ரொம்பவே நல்லவங்க, அவங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ தான் அவங்களுக்கு எப்பயுமே பக்கபலமாக இருக்கணும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல தான் வந்தோம். இந்த பிரீத்தி யார், அவள் நல்லவளே கிடையாது அப்படின்றத நாங்கள் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு சக்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிற, பிரீத்தியை பற்றி எதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்ல, பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி தானே உங்கள் வீட்டுக்குள்ளேயே பிரீத்தி வந்தா. ஆனால் பிரீத்தி தினமும் ஆஃபீஸ்க்கு வராமல் வெளியில் அவசர அவசரமாக போகிறதும் யார்கிட்டேயோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஃபோன் பேசுகிறதுமாவே இருந்தா. நாங்களும் பிரீத்தி மேலே சந்தேகமாகவே தான் இருந்தோம். இப்போ பிரீத்தியை என்ன உண்மையை மறைக்கிறா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பிரீத்தியை பின்தொடர்ந்து போனோம். பிரீத்தி ஒரு வீட்டுக்குள்ளே போனான். அங்கே பிரீத்தி அவள் அம்மா அப்பா கூட பேசிகிட்டு இருந்ததையும் எல்லாரும் ஒன்றா இருக்கிறதையும் பார்த்து நாங்களே அதிர்ச்சி ஆகிட்டோம்ப்பா. பிரீத்தி என்னவோ அவளோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியலன்ட்டு பெரிய ஒரு நாடகத்தெல்லாம் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தால அது எல்லாமே போய் தான். இந்த வீடியோ ஆதாரத்தை பாரு. பிரீத்தியை பின்தொடர்ந்து போன எங்களுக்கு தெரிய வந்துருச்சு பிரீத்தியோட அம்மா அப்பா எங்கே இருக்காங்க. இங்கே பிரீத்தி அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறா, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லா உதவியுமே செஞ்சிட்ருக்கா. ஆனால் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் என்னவோ யோசிக்கிறது, பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு பழையபடியே பிரீத்தி உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீட்டில் இருக்காப்பா. அப்பா அம்மா இருக்கும்போதே இப்படி அடுத்தவங்களோட வீட்டில் யாருமே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பிரீத்தி இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா அது உனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் எங்கே இருக்காங்க, எதுக்காக பிரீத்தி அவங்க 2 பேர்த்தையும் மறைச்சி ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கா அப்படின்ற எல்லா உண்மையும் இந்த வீடியோலேயே இருக்குது. நீ பாரு, அப்போ தான் இந்த பிரீத்தி யார் என்ன ஏதுன்னு உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்ல, பிரீத்தி அவங்க அம்மா அப்பாவை போய் பார்த்தது பேசினதுன்னு எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு சக்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரீத்தி அப்போ ஆஃபீஸ்க்கு வரேன்னு பொய் சொன்னதும் எனக்கு தெரியல. இங்கே பிரீத்தி வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு எதுவுமே தெரியாமல் அவகிட்ட நல்லபடியாக நான் பழகிட்டு இருந்தேனே, ஆனால் என்னையே ஏமாத்திட்டாலே, இவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்த சக்தியும் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. தான் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பிரீத்தியை பற்றின உண்மை தெரிஞ்சுக்கிட்ட சக்தியும் பிரீத்தி வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு நினைக்க, இங்கே பிரீத்தியும் ரொம்ப சந்தோஷமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர மாதிரியே வராங்க. ஆனால் சக்தி ரொம்ப கோவமாக, நில்லு பிரீத்தி, இனி நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே பிரீத்தியும் என்ன சக்தி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, எனக்கே யாரும் இல்லை, நீ இப்போ இங்கே வீட்டை விட்டு என்னை வெளியில் போக சொல்ல போறியா, நான் இங்கே இல்லாமல் எங்கே போவேன், எனக்குன்னு யாரை தெரியும், யார் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. வாயை மூடு, பொய் சொல்லாத, உன் அம்மா அப்பா உனக்கு தெரிஞ்ச இடத்துல தானே இருக்காங்க, ஏன் உன் அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியவே தெரியாதா என்ன, அவங்கள மறைவாக ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு என் அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னே தெரியாதுன்னு பெரிய நாடகத்தெல்லாம் போட்டியே, இனியும் நான் உன்னை நம்புவேன்னு நினச்சிட்ருக்க, அசிங்கமாக இல்லை இப்படி பொய் சொல்லிட்டு என் வீட்டிலையே தங்கியிருந்து இங்கே எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்கல்ல, ஆமாம் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே இப்படி பெரிய நாடகத்தெல்லாம் போட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்க, உண்மை எல்லாமே வீடியோ ஆதாரத்தின் மூலமாக தெரிய வந்துருச்சா, அதுவும் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸே என்னை பின்தொடர்ந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே சக்தி போட்டு காமிக்க, இங்கே பிரீத்தி வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் சக்தி தான் அப்படின்ற உண்மை வெளியில் வருது. இங்கே பிரீத்தி சொன்னது எல்லாமே போய் இங்கே சக்தி அடையிறதுக்காகவும் சக்தியை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொன்னியோட இடத்துல பிரீத்தி இருக்கணுன்ற ஆசையில் தான் பொய் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்ததால் அவமானப்பட்டு நிற்கிற பிரீத்தியை ரொம்பவே கோபமாக இருந்த சக்தி வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து இதுக்கு மேலேயும் நம்ம உண்மையை மறைக்க முடியாதுன்னு சொல்லி இங்கே பிரீத்தி சக்தி கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க.